கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இயேசுவின் பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுந்து பரமேறும் வரையிலான நிகழ்வுகள் எப்படி தேவ சித்தத்தின்படி நடந்ததோ அப்படியே அந்த நிகழ்வுக்குள் மிக முக்கியமான நிகழ்வான சிலுவை பாடுகளும் தேவனுடைய நேரடி கண்காணிப்பிலும் இயேசுவின் கட்டுப்பாட்டிலும் நிகழ்ந்து கொண்டிருந்தன. சிலுவை பாடுகள் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய மேற்பார்வையிலும் இயேசு கிறிஸ்துவின் 4000 வருட தீர்மானத்தின்படியும் மிகவும் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. மிகவும் பிரம்மாண்டமான வெற்றி. வேதத்தில் பல வசனங்கள் 2 பேரை குறிக்குமாறு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 14 வரையுள்ள வசனங்களும், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்களில் பாபிலோன் தீவு தேசங்களின் ராஜாக்களை பற்றி கூறப்பட்டிருந்தாலும் பிரதானமாக சாத்தானையே குறிக்கும். சாத்தான் அங்கே மறைமுகமான ராஜாவாக இருக்கிறான். மார்க் 5ஆம் அதிகாரம் 7 16, லூக்கா 4ஆம் அதிகாரம் 33 35, 41 வசனங்களில் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று இயேசு கூறுவது பேதுருவையும் சாத்தானையும் குறிக்கும். ஆதியாகமம் 3:15 வசனத்தில் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்னும் இந்த வாக்கியம் சாத்தானையும் இயேசுவை மட்டும் குறிக்கும். இந்த வார்த்தை சர்ப்பத்தினிடம் கூறினாலும் அது சாத்தானையே குறிக்கும். ஸ்திரீயின் வித்து என்பது புருஷனுடைய வித்து என்பதை குறிக்காது. ஆகையினால் இந்த வாக்கியம் மரியாள் மூலமாக வந்த இயேசுவை குறிக்கிறது. படித்து பார்க்கலாம். ஏசாயா 7:14, ஏசாயா 9:6-7 வசனங்கள், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 வசனம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16-19, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-11 வசனம் வரை, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-18 வசனங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள், வெளிப்படுத்தல் 5:5. ஏதெனில் சர்ப்பமும் ஸ்திரீயும் சிநேகிதர்களாயிருந்து மனம் விட்டு பேசினார்கள். வஞ்சகனாகிய சாத்தானால் ஏவாள் ஏமாற்றப்படுகிறாள். அதனால் தேவன் அதே ஏமாற்றப்பட்ட மற்றொரு ஸ்திரீயின் வித்தினால் சங்கரிக்கப்படுவான். ஸ்திரீயின் பாவத்தால் மரணம் உலகத்திற்குள் நுழைந்தது. அந்த மரணம் என்னும் சாபத்தை தான் சங்கரிக்கப்படுவதன் மூலம் சாத்தானால் கொண்டு வரப்பட்ட மரணத்தையும் சாத்தானையும் சங்கரிக்க தேவன் சித்தம் கொண்டார். மரணத்தை வென்று சாத்தானை கொன்று மரணத்தின் திரையை கிழிப்பதற்கு இயேசு மரித்து எழ வேண்டும். மரணத்தை தன் பாதத்தில் கீழ்ப்படுத்தி ஜெயிக்க வேண்டும். எபிரேய வேதம் பெரஷிட் என துவங்குகிறது. இந்த முதல் வாக்கியத்தில் இயேசு இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்து விடுகிறார். ஆதியாகமம் 3:15 தீர்க்க தரிசனம் எபிரேய பெரஷிட் என்னும் முதல் புத்தகத்தின் தலைப்பாகவும் வேதத்தின் முதல் வாக்கியமாகவும் அமைந்திருக்கிறது. எனவே இயேசுவின் சிலுவை மரணம் தேவனுடைய சித்தத்தின்படி இயேசுவின் முழு உற்று நோக்குதலின்படி நடந்தது. பெரஷிட் 1:1 அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:15 அங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நிறைவேற்றப்பட்ட தண்டனை இயேசுவை கொலை செய்யும் நிகழ்ச்சியில் அநேகமான விதிமீறல்கள், மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்தன. அநீதியான மரணத்தை கூட நீதியான தேவனும் நீதியுள்ள இயேசுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சாத்தானுக்கு தெரியும். அதனால் அவன் விதிகளை மீறும்படியான அநீதியான சம்பவங்களை மனிதர்கள் மூலம், யூதர்கள், ரோமர்கள் மூலம் நிறைவேற்ற பார்க்கிறான். சாத்தானின் முட்டாள்தனமான
இந்த செயல்களை தேவன் தமக்கு சாதகமாக மாற்றுகிறார். இதை மட்டும் கொஞ்சம் நாமும் தியானித்து ஒரு 5 நிமிடம் அமைதியாக கற்பனை செய்து பார்ப்போம். சாத்தான் இயேசுவின் மரண தண்டனையை, விதிமீறல்களை குளறுபடி செய்கிறான். தேவனோ இந்த விதிமீறல்கள் எல்லாம் சாத்தானுடைய குணங்கள், அநீதி என்பது அவனுடைய செயல்பாடு. எனவே அவற்றையும் சேர்ந்து அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொள்கிறார். சாத்தானுடைய சிந்தனை அவனுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக முடிந்தது. விரைந்து செய்ய வேண்டியதை இயேசுவும் தேவனும் செய்ய தீவிரமாயிருக்கின்றனர். கெத்செமனேயில் இயேசுவின் அந்த ஜெபம் பிதாவை நெருக்கத்திற்கும் இக்கட்டுக்கும் வருத்தத்திற்கும் உள்ளாக்கியது. அந்த ஜெபம், பிதாவே, இந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் அந்த வினாடியில், நான் அவற்றை சுமந்து கொண்டிருக்கும் நேரத்தில் பாவத்தோடு உம்மை காண முடியாது. உமது முகம் என்னை விட்டு விலகும். உம்முடைய தொடர்பு அற்று போகும். ஒன்றாயிருக்கிற நாம் சில நிமிடங்களோ சில மணி நேரங்களோ உம்முடைய தொடர்பு இல்லாமலே போகும். அந்த கொஞ்ச நேர கைவிடுதல், என்னை விட்டு உம்முடைய பிரசன்னம் ஒரு வினாடி விலகுதலும் என்னால் தாங்க முடியாது. நான் மனுக்குலத்தின் மீட்புக்காக வந்தேன். மரணத்தை நேருக்கு நேராக சந்தித்து அதை ஜெயிக்கப் போகிறேன். நான் பாடுகளுக்காக வந்தேன். அதை நிறைவேற்றுவதில் எனக்கு தயக்கமில்லை. சரீரத்தின் பாடுகள் மரணத்தோடு முடிந்து விடுகிறது. சரீரத்தில் ஏற்படும் வலியின் உச்சத்தை விட உமது பிரசன்னம் என்னை விட்டு பிரியும் வலியின் உச்சத்தை என்னால் தாங்க முடியாது. உமது பிரசன்னத்தை இமைப்பொழுது பிரியும் இந்த பாத்திரம் உமது ஒரு நிமிட கைவிடப்பட்ட நிலையான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே என்ற ஜெபம் தேவனை மிகவும் இக்கட்டுக்குள்ளாக்கியது. இயேசுவும் யூதாசிடம் அவனுடைய காரியத்தை சீக்கிரமாய் செய்ய சொல்லி யோவான் 13:27 சொல்கிறார். இயேசு இந்த காரியத்தை விரைந்து முடிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகையான அன்று, பஸ்காவின் நேரத்தில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக இயேசு பலியிடப்பட வேண்டும். அது சரியான நேரத்தில் நிகழ வேண்டும். இந்த நேரத்தில் சிலுவை நேரம் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். யோவான் 19:14. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 6ஆம் மணி அல்ல, 6 மணி. காலை 6 மணிக்கு இயேசுவை சாரணை செய்கிறார்கள். மார்க்கு 15:25 இயேசுவை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையா இருந்தது. 3ஆம் மணி வேளை என்பது காலை 9 மணியை குறிக்கும். யூதர்கள் தங்களுடைய 24 மணி நேரத்தை பகல் வேளையில் 1ஆம் மணி, 2ஆம் மணி என 12 மணி வேளைகளாக பிரிப்பார்கள். அதன்படி காலை 6 மணிக்கு அந்த பகல் வேலை தொடங்கும். அது 1ஆம் மணி வேலை என்று சொல்லப்படும். காலை 6 மணி முதல் 7 மணி வரை 1ஆம் மணி வேலை. காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை 2ஆம் மணி வேலை. 3ஆம் மணி வேலை காலை 8 காலை 9 மணி வரை. 4ஆம் மணி வேலை என்பது காலை 9 மணி முதல் 10 வரை. இப்படி காலை 6 மணி முதல் பகல் வேலையை பிரிப்பார்கள். மார்க் 15:25 அவரை சிலுவையில் அறைந்த போது காலை மணி 9. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்ததாக மத்தேயு 27:45 சொல்கிறது. அதன்படி 12 மணி முதல் மாலை 3 மணி வரை பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது. அதாவது பூமி இருளாகிவிட்டது. மார்க்கு 15:34 9ஆம் மணி நேரத்தில், அதாவது 3 மணிக்கு இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று
மகா சத்தமாய் கூப்பிட்டார். அந்த 9ஆம் மணி நேரத்தில் தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி என்கிறார். பின்பு சங்கீதம் 31:5 வசனமாகிய உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற வசனத்தை லூக்கா 23:46 கூறி தன் ஜீவனை விடுகிறார். அங்கே இயேசு தம்மேல் பாவத்தை சுமந்ததினால் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து இயேசு வெளியே இருக்கிறார். அந்தகாரம் உண்டான 3 மணி நேரம் கிறிஸ்து நமது பாவங்களை முழுமையாக ஏற்க எடுத்துக்கொண்ட காலமும், பாவத்தை சுமந்திருக்கும் தம் மகனை ஏறெடுத்து பாராமல் தாம் ஏதேனில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிய காலமும், ஸ்திரீயின் வித்து சாத்தானின் வித்தாகிய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தது தேவன் அங்கீகரித்த அந்தகாரமான அந்த 3 மணி நேரமும் இயேசுவை கதற வைத்தது. ஏலோயி ஏலோயி என்கிறார். பிதாவே என 2 முறை அழைக்கிறார். முதலாவது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றபோது பிதாவினிடத்தில் அப்பாவினிடத்தில் பேசும் நெருக்கத்தில் இருந்தார். பாவத்தை சுமந்த போது பிதாவினால் கைவிடப்பட்டதை உணர்ந்து அவர் தேவனே என்று அழைக்கிறார். அந்தகாரம் விலகிய போது தேவன் இயேசு பாவங்களை சுமந்து தீர்த்து பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் ஒப்புரவாக்கியதையும் கொலோசையர் 1:20 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டதையும் கொலோசையர் 2:15 சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்ததையும் தம்மை தாமே தாழ்த்தினதையும் பிலிப்பியர் 2:8 பிதா அங்கீகரித்து விட்டார் என்பதை உணர்ந்து அவருடைய அருகாமையை அனுபவித்து மீண்டும் பிதாவே என அழைத்து பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். இயேசுவின் மரணம் இவ்விதமாய் நடந்து முடிந்தது. ஆனால் இயேசுவின் கொலையில் என்னவெல்லாம் நிகழ்ந்தது, மனித உரிமை மீறல்களும் சட்டத்திற்கு புறம்பான சம்பவங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் நிகழ்ந்தது என்பதையும், இயேசுவானவர் செய்த சீர்திருத்தங்கள், புரட்சிகள், சமூக மறுமலர்ச்சிகள் இவளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமலேயே இருந்து விடுகிறோம். இதை மற்றவர்கள் சொல்லும்போதுதான் அதை உணரவும் ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவானவர் பிறந்தார், அற்புதங்கள் செய்தார், நமக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தார் என்பதை தாண்டின சம்பவங்கள் ஏராளமாக உண்டு. மேலோட்டமாக என்ன நடந்தது என்பதை பார்த்துவிட்டு சட்ட விதிகளை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையில் தமது சீடர்களுடன் பேசுகிறார். அது ஒரு நீண்ட சொற்பொழிவாயும் இருக்கிறது. அது 17ஆம் அதிகாரம் வரை தொடர்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று அவசரப்படுத்தினாலும் மீண்டும் தமது சீஷர்களுடனே பேசி அவர்களை ஆறுதலும் படுத்துகிறார். 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நான் இவைகளை சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என்கிறார். 7ஆம் வசனத்தில் அவர்களை தேற்றுகிறார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார் என்று தொடர்கிறார். யோவான் 18:1 இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போகிறார். அங்கே ஒலிவ தோப்பு இருக்கிறது. அது செக்கு ஆலை அல்லது ஒலிவ செக்கு ஆலை என்று பொருள்படும் கெத்செமனே என்னும் தோட்டம் இருக்கிறது. அங்கே அவர்கள் அடிக்கடி போவதனால் யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தார். லூக்கா 21:37 அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களிலே வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம்
பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். கெத்சமனே ஒலிவமலையின் மேற்கு சரிவில் இருந்ததால் அங்கே அவர்களுக்கு தங்க வசதியாக இருந்தது. அங்கே ஜெபிக்கவும் அவர்களுக்கு வசதியாக இருந்தது. அந்த இடத்திற்கு தான் யூதாஸ் என்னும் நண்பன் பிரதான ஆசாரியர்கள் மற்றும் பரிசேயர்களிடமிருந்து வந்த சில ரோமானிய வீரர்களையும் அதிகாரிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறான். ஏற்கனவே யோவான் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசுவை கைது செய்ய சேவகர்களை அனுப்பியிருந்தார்கள். இந்த ஆலய சேவகர்கள் எபரட்டஸ் எனப்படுவார்கள். 45ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனங்கள் வரையில் காணும்போது அவர்கள் இயேசுவை கைது செய்ய முடியவில்லை, தோல்வி அடைகிறார்கள். மத்தேயு 26:47 படிக்கும்போது யூதாஸ் வருகிறான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். பஸ்கா பண்டிகையின் போது எருசலேமில் மக்கள் கூட்டம் மிகவும் அதிகமாக இருப்பதால் கலவரமோ கிளர்ச்சியாளர்களின் தொல்லையோ செலோத்தே எனப்பட்ட தீவிரவாத குழுக்களோ வந்து ஏதாவது பிரச்சனை செய்வார்கள் என்பதால் ரோம படை வீரர்கள் அங்கே காவலுக்கு சென்றிருக்கின்றனர். இயேசுவை கைது செய்ய தலைமை ஆசாரியர்கள் மூப்பர்கள் ரோமானிய துணை படைகளை கோரியிருந்தனர். அவர்கள் அங்கே கைது செய்த இயேசுவை ரோம அரசிடம் ஒப்படைக்கவில்லை. பிரதான ஆசாரியனாய் இருந்த காய்பாவின் மாமனாகிய முன்னாள் ஆசாரியன் அன்னாவிடம் கொண்டு போகிறார்கள். இதற்கு முன்னால் இயேசுவை கைது செய்ய முற்படும் சமயங்களில் இயேசு இன்னும் தன்னுடைய நேரம் வராததினால் யோவான் 7:30 படித்து பார்க்கலாம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. யோவான் 8:59 வாசிக்கலாம். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இந்த இடங்களில் இயேசு தம்மை தொடாதபடி பார்த்து கொண்டார். ஆனால் கெத்செமனேயில் இயேசு தாமே வழியே சென்று அவர்களிடம் யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் தேடும் நாசரேத்தூரானாகிய இயேசு நான் தான் என்கிறார். அவர்கள் நான் தான் என்று சொன்னவுடனே பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். அந்த நான் என்பது யெகோவா தேவனின் வல்லமையுள்ள வார்த்தை. இதைதான் குமாரனாய் இருக்கிற தேவனாகி இயேசு கிறிஸ்து உபயோகித்தார். ஈகோ எய்மி என்ற 2 கிரேக்க வார்த்தைகளை ஒன்றாக உள்ளடக்கிய நான் இருக்கிறேன் என்பது இதன் பொருள். இது நான் ஹயா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற அழுத்தம் திருத்தமான யாவே ஆண்டவர் மோசையிடம் தம்மை வெளிப்படுத்தி காட்டின வல்லமையான வார்த்தை. இந்த நான் என்ற இருக்கிறேன் என்பதன் மூலம் தனது தெய்வீக தன்மத்தையும் பிதாவிடம் தமது ஐக்கியத்தையும் வல்லமையாக வெளிப்படுத்தின சம்பவமாகும். யோவானில் காணப்படும் 7 விதமான நான் எனப்படும் இயேசுவின் அறிவிப்புகள் 7 என்ற சம்பூரணத்தின் அடையாளமாகும். இயேசு பூரண சம்பூரணர். முதலாவதாக யோவான் 6:35, 48, 51 வசனங்களில் சொல்லப்படும் ஜீவ அப்பம் நானே. இரண்டாவதாக யோவான் 8ஆம் அதிகாரம் 12, 9ஆம் அதிகாரம் 5 சொன்ன நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். மூன்றாவதாக யோவான் 10ஆம் அதிகாரம் 7, 9 வசனங்களில் சொன்ன நானே வாசல். நான்காவதாக யோவான் 10ஆம் அதிகாரம் 11, 14 வசனங்களில் நானே நல்ல மேய்ப்பன். ஐந்தாவதாக யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆறாவதாக யோவான் 14ஆம் அதிகாரம் 6 நானே வழி சத்தியம் ஜீவன். ஏழாவதாக யோவான் 15,
1:5 வசனங்களில் நான் திராட்சை செடி போன்ற வசனங்களும், வேறு இடங்களில் வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கும் நான் என்பதின் வேறு வடிவங்கள். யோவான் 18:5-6 வசனங்கள் நாசரேத்தின் இயேசு நான் தான். யோவான் 8:24 நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். 8:28 வசனத்தில் நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் அறிவீர்கள். 8:58 ஆபிரகாம் இருப்பதற்கு முன்னே நான் இருக்கிறேன். யோவான் 13:18-19 வசனங்கள் என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் உதிக்காலை தூக்கினான். அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சங்கீதம் 41:9 தன்னை பற்றின தீர்க்க தரிசனத்தை அவர் கூறுகிறார். இந்த நான் என்னும் ஈகோ ஏமி என்பதை இதைத்தான் கெத்செமனேயில் முதல் முறை இயேசு பிரயோகித்தார். இந்த வல்லமையான சொற் பிரயோகத்தின் போது இயேசுவின் ஷெக்கினா மகிமை வெளிப்பட்டது. இந்த வல்லமையான வார்த்தையை நாம் எவ்விதத்தில் புரிந்து கொள்ள முடியும்? அதற்கான சில ஆதார வசனங்களை பார்த்தால் நமக்கு ஒருவேளை புரியலாம். தேவ வல்லமை அவர்கள் மீது வரும்போது அவர்கள் விழுகின்றனர். என்னாகமம் 11:25-26 வசனங்கள், 1 சாமுவேல் 10:11, 19:20-24 வசனங்கள், 1 ராஜாக்கள் 8:10-11 வசனங்கள், அப்போஸ்தலர் 9:3 போன்ற வசனங்களை படிப்பதன் மூலம் கெத்செமனே சம்பவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இவைகள் நடந்த பின்பு இயேசு யோவான் 17:12 படி தம் சீஷர்கள் யாரையும் இழக்காமல் இவர்களை போக விடுங்கள் என்று கூறுகிறார். பின்பு படைவீரர்களும் அதிபதியும் யூத அதிகாரிகளும் இயேசுவை கட்டி அன்னாவிடம் கொண்டு வருகிறார்கள். நியாயமாக காய்பாவிடம்தான் கொண்டு போயிருக்க வேண்டும். பதவி இல்லாத போதும் அன்னா அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தான் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. இந்த அன்னா கிபி 7ஆம் ஆண்டில் சிரியாவின் கவர்னரான கொரேனியுவால் பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்டவர். கிபி 15இல் வலேரியஸ் கிராட்டஸால் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர். அவருக்கு அதிகாரம் பறிபோனாலும் தன் பெரும் செல்வாக்கு படைத்த சதுசேயருடைய வகுப்பை சேர்ந்தவராக, தலைகணம் பிடித்தவருமாக, தந்திரம் உள்ளவருமாக இருந்தார். ரோமாபுரியில் அவருக்கு இருந்த செல்வாக்கும் யூத மதத்தின் திரைக்கு பின்னால் இருந்த அரசியல் அதிகாரமும் பல்லாண்டுகளாக அவரது 5 மகன்களும் ஒரு மருமகனும் பிரதான ஆசாரியர்களாக நியமிக்கப்படுவதை அன்னா உறுதி செய்து கொண்டார். மருமகன் காய்பா பொம்மை போல அந்த பட்டத்தை சுமந்து சன்ஹெட்ரினின் தலைவர் பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவை கட்டி முதலில் அன்னாவிடம்தான் கொண்டு வருகிறார்கள். அன்னாவுக்கு இயேசுவிடம் 2 கேள்விகள் இருந்தன. இயேசுவினுடைய சீஷர்கள் எத்தனை பேர்? இயேசு கைது செய்யப்பட்ட போது அவர்கள் ஏதாவது கலகம் செய்தார்களா? 2வது, இயேசுனுடைய போதனைகள் எப்படிப்பட்டது? இதை கேட்கிறார். அப்பொழுது இயேசு நான் வெளிப்படையாக பேசினேன் என பதிலளித்தார். நான் தேவாலயங்களில் பேசினேன், வெளியே பிரசங்கம் பண்ணினேன், இவை எல்லாவற்றையும் இயேசு சொல்கிறார். அந்த ரங்கத்தில் ஒன்றும் நான் பேசவில்லை. நீர் என்னிடம் விசாரிப்பது என்ன என கேட்கிறார். உபாகமம் 17:6, 19:15, மத்தேயு 18-16 வசனங்களில் யூதர்களின் சட்டத்தின்படி 2-3 பேருடைய சாட்சிகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு நம்பகமான சாட்சிகள் இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்கக்கூடாது. இது முறையற்ற விசாரணை என்கிறார் இயேசு. இதனால் அருகில் இருந்த ஒருவன் இயேசுவை முகத்தில் அறைகிறான். ஆனாலும் இயேசு இதற்காய் பயப்படவில்லை.
இதன் பின்பு இயேசு கட்டப்பட்டவராக காய்பாவிடம் அனுப்பப்படுகிறார். இயேசு மிகவும் அலைக்கழிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட இரவில் அவர் அண்ணா, காய்பா மற்றும் சனகரிப் என அழைக்கப்படும் மத தலைவர்களின் கூட்டத்திற்கு முன் அழைத்து வரப்பட்டார். யோவான் 18:19-24 வரையிலும், மத்தேயு 26:1-57, மத்தேயு 26:57. அதற்கு பிறகு அவர் ரோம ஆளுநராக பிலாத்தினிடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். யோவான் 18:23. பின்பு ஏரோதினிடத்திற்கு அனுப்பப்பட்டார். லூக்கா 2:37. பிலாத்திடம் மீண்டுமாக அனுப்பப்பட்டார். லூக்கா 23:11-12. இறுதியாக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இயேசுனுடைய விசாரணையில் 6 பகுதிகள் இருந்தன. மத நீதிமன்றத்தில் 3 நிலைகள் மற்றும் ரோம நீதிமன்றத்திற்கு முன்பாக 3 நிலைகள். முன்னாள் பிரதான ஆசாரியன் அண்ணா, தற்போதைய பிரதான ஆசாரியன் காய்பா மற்றும் சனகரிப் சங்கம் முன்பாக இயேசு விசாரிக்கப்பட்டார். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, அவர் தேவனுடைய குமாரன் மேசியா என்று கூறி இந்த தேவ தூஷணத்தை உரைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த யூத அதிகாரிகளின் முன்பாக உள்ள விசாரணைகள் மத சம்பந்தப்பட்ட விசாரணைகள். இதில் சட்ட விதிமீறல்கள் அதிகமாக இருந்தன. முதலாவதாக, பண்டிகை காலத்தில் எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது. இரண்டாவது, நீதிமன்றத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு அல்லது விடுவிக்கப்படுவதற்கு தனித்தனியாக வாக்களிக்க வேண்டும். ஆனால் இயேசு நன்மை செய்ததற்காக தண்டிக்கப்பட்டார். மூன்றாவதாக, மரண தண்டனை வழங்கப்பட்டால் தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன் ஒரு இரவு கடக்க வேண்டும். ஆனால் சிலுவையில் இயேசு அறையப்படுவதற்கு முன்பு சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருந்தன. நான்காவதாக, யூதர்களுக்கு யாரையும் தூக்கிலிட அதிகாரம் இல்லை. ஐந்தாவதாக, இரவில் எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது. ஆனால் இந்த விசாரணை விடியற்காலைக்கு முன்பாகவே நடைபெற்றது. ஆறாவதாக, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆலோசனை அல்லது பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இயேசுவுக்கு எதுவும் வழங்கப்படவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்களிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் அவர் வாய் நின்று சொல்கின்ற பதிலை வைத்து முடிவு செய்யக்கூடாது. ஆனால் இயேசு, நீர் கிறிஸ்துவா என்று கேட்கப்பட்டார். இயேசுவை அடித்த பிறகு ரோம அதிகாரிகளுக்கு முன்பாக உள்ள விசாரணைகள் பிலாத்துவிடம் ஆரம்பிக்கப்படுகின்றது. யோவான் 18:23. அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவரது மத விசாரணைகளில் உள்ள குற்றச்சாட்டுகளிலிருந்து மிகவும் வேறுபட்டதாய் இருக்கிறது. அங்கே என்ன சொல்கிறார்கள் இந்த மத தலைவர்கள் பிலாத்துவிடம் என்றால், இயேசு மக்களை கலவரத்திற்கு தூண்டியதாகவும், மக்கள் வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னதாகவும், ரோமர்களுக்கு விரோதமாக தானே ராஜா என்று கூறிக்கொண்டதாகவும் குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் பிலாத்து இயேசுவிடம் பேசின பின்பு இயேசுவை கொல்ல எந்த ஒரு காரணம் இல்லை என்று கண்டு அவரை ஏரோதுவிடம் அனுப்புகிறான். லூக்கா 23:7. ஏரோது இயேசுவை கேலி செய்தான். மீண்டும் பிலாத்துவிடமே திருப்பி அனுப்பிவிடுகிறான். பிலாத்து இயேசுவை அழித்து யூதர்களின் விரோதத்தை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். அது கசையடி, சவுக்கடி. இதனால் தண்டிக்கப்பட்ட ஒருவருடைய பின்புறத்தில் இருக்கும் சதையை அகற்ற வடிவமைக்கப்பட்ட ஒரு பயங்கரமான தண்டனை. தண்டனை பெற்றவர்களை கொடுமைப்படுத்த, தண்டிக்க இது ரோமர் கையாண்ட ஒரு முறை. அவரை கசையினால் அடிப்பதினால் யூதர்களின் அனுதாபம் இயேசு கிடைக்கும் என்று பிலாத்து நம்புகிறார். ஆனாலும் அதை பார்த்த பின்பும் இயேசுவை சிலுவையில் அறைய சொல்லி இன்னும் அதிகமாய் சத்தமிடுகிறார்கள். இயேசுவை விடுவிக்க வேண்டும்
என்கின்ற இறுதி முயற்சியும் பிலாத்துவுக்கு தோல்வி அடைகிறது. பரபாசை விடுதலை செய்யவும் இயேசுவை சிலுவையில் அறையவும் இவர்கள் கேட்கிறார்கள். பிலாத்து பரபாசை சிலுவையில் அறைந்து இயேசுவை விடுவிக்கலாம் என்று நினைத்திருந்தான். அதுவும் முடியாமல் போயிற்று. இவர் மீது அந்த யூத தலைவர்களுக்கு, மூப்பர்களுக்கு, வேதபாரர்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன, அவர் மேல் இருந்த கோபம் என்ன, இவைகளை பார்க்கும் பொழுது அவர் யூத சமூகத்தில் நிலவிய அநீதிகளை சாடுகிறார். கடவுளின் ஆட்சியை பற்றி போதித்த அவர் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க குரல் கொடுத்து கொண்டே இருந்தார். பாவிகளாக கருதப்பட்ட நோயாளிகள் சாபத்துக்குரியவர்கள் என்று போதிக்கப்பட்டிருந்த யூத மக்களுக்கு இடையே வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குகிறார், குருடர்களை குணமாக்குகிறார், நடக்க முடியாதவர்களை குணமாக்குகிறார், சோம்பின கை உள்ளவர்களை குணமாக்குகிறார், மரித்தோரை எழுப்புகிறார். இதன் காரணமாக இயேசுவை பின்தொடர்ந்த மக்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்தது. கடவுளின் பெயரால் மக்களை அடக்கி ஆண்ட யூத சமய தலைவர்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார். மக்கள் மத்தியில் மதிப்பு மிகுந்தவர்களாக தங்களை காட்டிக்கொண்ட அவர்களின் வெளி வேஷத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகிறார். வேதபாரர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ என்கிறார். ஒவ்வொரு மத தலைவர்களையும் அவர் சாடுகிறார். நல்லவர்களாக நடிக்கும் அவர்களை பின்பற்ற வேண்டாம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். இதை விரும்பாத சமய தலைவர்கள் அவரை கொலை செய்ய வழி தேடுகிறார்கள். யூதேய நாடு ரோம பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் அனைவரையும் யூத சமய குருக்களே நேரடியாக ஆட்சி செய்கிறார்கள். யூதர்களின் ஆலயம் இருந்து எருசலேம் உள்ளடங்கிய யூதா பகுதி, யூதேய பகுதி சமய குருக்கள் அடங்கிய தலைமை சங்கம் என்ற அமைப்பு ஆட்சி செய்கிறது. அந்த சனகிரி சங்கம், சனஹெட்ரின் என்பார்களே, அந்த ஆலோசனை சங்கம். அங்கே வரி வசூல் செய்வது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பு மட்டுமே கவர்னர் பிலாத்துவிடம் இருந்தது. யூதர்களின் பஸ்கா விழாவுக்கு முந்தைய வியாழக்கிழமை இரவில் இயேசு கைது செய்யப்பட்டார். பஸ்கா விழா காலத்தில் இரவு நேரத்திலும் பஸ்கா விழா காலத்திலும் ஒருவரை கைது செய்யக்கூடாது என்பது யூதருடைய சட்டம். மக்களுக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் இயேசுவை கைது செய்வதற்காக அவருடைய சீஷரான யூதாசுக்கு பணம் கொடுத்து காட்டி கொடுக்க செய்த யூத சமய தலைவர்களின் செயல் ஒரு மனித உரிமை மீறல். மேலும் இயேசுவிடம் யூத தலைமை சங்கம் இரவு நேரத்தில் விசாரணை நடத்தியதும் சட்டத்துக்கு எதிரான மனித உரிமை மீறல். இவ்வளவு விதிமீறல்களையும் மனித உரிமை மீறல்களையும் செய்து முடித்த தலைமை சங்கம் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு அவர் மீது குற்றம் சுமத்த ஆட்களை தேடினார்கள் என்பதை நாம் காண்கிறோம். இயேசு தம்மை இறைமகன் என்று கூறியதை கொண்டு அவரை ரோமானியருக்கு எதிரான கலகக்காரராக யூத மத தலைவர்கள் சித்தரித்து காட்டுகின்றனர். சட்டம் ஒழுங்கு ரோமானியர் கையில் இருந்ததால் இயேசுவை கொலை செய்வதற்கான அனுமதியை பெற ஆளுநர் பிலாத்துவிடம் அழைத்து சென்றனர். ஆனால் இயேசு மீது சுமத்தப்பட்ட குற்றம் பிலாத்துவுக்கு பெரியதாக தெரியவில்லை என்பதால் அவரை விடுவிக்க வழி தேடியதாக வேதம் கூறுகிறது. அதே நேரத்தில் இயேசுவை விடுதலை செய்தால் நீ சீஷருக்கு நண்பராக இருக்க முடியாது என்ற மிரட்டல் பிலாத்துவை அமைதியாக்கிவிட்டது. அந்த யூத மத தலைவர்களுடைய ராஜதந்திரத்தால் குற்றமே இல்லாத இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்வதற்கான தீர்ப்பை பெற்றுக்கொண்டனர். இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல். சாட்டையால் அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு அவமான சின்னமாய் சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா குன்றுக்கு சென்றார் இயேசு. மரண தண்டனை குற்றவாளிகள் கொலைக்களம் நோக்கி குறுக்கு கம்பத்தை சுமந்து செல்வார்கள். நேர் கம்பம் என்பது கொலைக்களத்தில் ஏற்கனவே இருக்கும். இயேசுக்கு திடீரென மரண தண்டனை விதிக்கப்பட்டதால் அவர் ஒரு 140 கிலோ எடையில முழு சிலுவையும் கொலைக்களத்திற்கு சுமந்து சென்றதாக அறிகிறோம். முன்னதாக சாட்டையடியால் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் இருந்த இயேசுக்கு
இந்த வேதனை மிகவும் கொடியதாக இருந்திருக்கும் என்பதில் நமக்கு சந்தேகமில்லை. இந்த மரண தண்டனை பெற்ற குற்றவாளிகள் ஆடையின்றி நிர்வாணமாகவே சிலுவையில் அறையப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்து கொலை செய்யும் தண்டனை முறை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பெர்சியா நாட்டினரால் அறிமுகம் செய்யப்பட்டது. கிமு முதல் நூற்றாண்டு முதல் பிற நாட்டு குற்றவாளிகளை தண்டிக்க ரோமானியர்கள் இந்த தண்டனை முறையை பயன்படுத்தினார்கள். நேராக நடப்பட்ட கம்பத்தில் குற்றவாளியை ஆணிகள் அல்லது கயிர்களால் பிணைத்து தொங்கவிட்டு மூச்சு திணறடித்துக் கொள்வதே இந்த தண்டனை முறை. தொடக்கத்தில் தவறு செய்யும் அடிமைகளை கொலை செய்யவே இந்த தண்டனை பயன்படுத்தப்பட்டது. பின்னர் கொள்ளையிடுதல் ஈடுபட்டவர்களை அவர்களுக்கும் இந்த தேச துரோகம் செய்பவர்களுக்கும் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்படும் தண்டனை விதிக்கப்பட்டது. இயேசுவும் தேச துரோகி என்ற குற்றச்சாட்டின் பெயரிலேயே சிலுவையில் அறையப்பட்டார். குற்றவாளிகளை எளிதாக தொங்கவிட வசதியாக நேர்கம்பத்துடன் குறுக்கு கம்பம் ஒன்று இணைக்கும் வழக்கம் பிற்காலத்தில் உருவானதாக அறிகிறோம். சிலுவையில் அறையப்பட்டு இறந்தவர்களின் உடல்கள் பொதுவாக அதிலேயே தொங்கிக் கொண்டிருக்கும். இவற்றை பறவைகள், எலிகள் போன்றவை கடித்து தின்னும். சிலுவை மரணம் வழங்கப்படும் இடம் எலும்பு கூடுகளும் மண்டையோடுகளும் நிறைந்ததாகவே காட்சியளிக்கும். ஒரு சிலரது உறவினர்கள் மட்டுமே அரசு அனுமதியுடன் உடல்களை பெற்று அடக்கம் செய்வார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாளுக்கு அடுத்த நாள் யூதர்களின் பஸ்கா விழாவாக இருந்ததால் அவர் இறந்த உடனே அவரது உடலை அடக்கம் செய்ய அனுமதி கிடைத்தது. நீதிமொழிகள் 17:15 நாம் இப்படி வாசிக்கிறோம்: துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இந்த வசனம் இயேசுவின் விசாரணைக்கு எவ்வாறு பொருந்தும்? அது சட்டவிரோதமானதா? ஆம், இயேசுவின் விசாரணை சட்ட விரோதமானது என்பதற்கான ஒரு 10 வழிகளை நாம் இங்கே பார்க்கலாம். அதற்கு ஒரு 18 காரணங்களை சில அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள். யூதாஸ் அவர்களிடம் லஞ்சம் வாங்கினார். அதே ஆசாரியர்கள் மற்றும் மூப்பர்கள் இயேசு கைது செய்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். முறையான எந்த ஒரு குற்றச்சாட்டும் எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படவில்லை. கைது செய்ய இந்த வாரண்ட் கொடுப்பார்கள் அல்லவா, அதுபோல வாரண்ட் போன்ற முன்னறிவிப்பு எதுவும் இல்லை. அவர்கள் அவரை அழைத்து சென்றனர். மிஷ்னா சன்னஹெட்ரின் 4ஆம் அத்தியாயத்தில் மரண தண்டனைக்குரிய குற்றத்தை பகலில் விசாரிக்க வேண்டும், ஆனால் இரவில் அதை நிறுத்தி வைக்க வேண்டும். குற்றவியல் வழக்குகளை பல்வேறு நீதிமன்றங்கள் பகல் நேரத்தில் மட்டுமே விசாரிக்க முடியும். சிறிய அந்த சன்ஹெட்ரின்களால் காலை ஆராதனை முடிந்ததிலிருந்து நண்பகல் வரை மற்றும் பெரிய சின்ஹெட்ரின் மாலை வரை நடவடிக்கை எடுக்க முடியும். புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கைது செய்யப்பட்டு இரவில் உடனடியாக பிரதான ஆசாரியனாக காய்ப்பாடம் கொண்டு செல்லப்பட்டார். இது சேவல் கூவுவதற்கு முன்பாகவே நடந்திருக்கிறது. இதை பேதுருவின் சம்பவத்தில் நாம் காணலாம். எந்த ஒரு நீதிமன்றமும் ஓய்வு நாளிலோ அல்லது 7 பைபிள் விடுமுறை நாட்களிலோ விசாரிக்க அனுமதிக்கப்படவில்லை. மரண தண்டனைக்குரிய குற்ற வழக்குகளில் வெள்ளிக்கிழமை அல்லது எந்த விடுமுறைக்கும் முந்தைய நாளிலோ எந்த விசாரணையும் தொடங்க முடியாது. ஏனெனில் இது போன்ற வழக்குகளை இரவுக்கு மேல் ஒத்திவைப்பது அல்லது ஓய்வு நாளிலோ அல்லது விடுமுறை நாட்களிலோ அவற்றை தொடர்வது சட்டபூர்வமானது அல்ல. ஆனாலும் இது ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளிலும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதலாம் நாளிலும் நடந்திருக்கலாம். அங்கே நீதிபதிகள் பாரபட்சமுள்ளவர்களாய் இருந்தனர். இயேசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை அல்லது நிரூபிக்க முடியாதவை. தீர்ப்பு ஒருமனதாக அவர்களே தங்கள் கைவசம் எடுத்துக்கொண்டனர். இயேசுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை. இந்த முதல் விசாரணை அரசாங்கத்தால் நடத்தப்படாமல்
ஒரு தனியார் இல்லத்தில் நடத்தப்பட்டது. அன்னா காய்பா வீட்டில். அங்கே குற்றம் வேறு விதமாக சாட்டியவர்கள் பிலாத்துக்கு முன்பாக நின்றபோது தங்களுடைய குற்றச்சாட்டுகளை அப்படியே அரசாங்க குற்றச்சாட்டு எதிரான விதமாக இயேசு பேசியதாக அங்கே மாற்றி கூறுகிறார்கள். இயேசுவின் விசாரணையில் இவ்வளவு மனித உரிமை மீறல்கள், இவ்வளவு குளறுபடிகள், இவைகளை எல்லாம் இயேசு எதற்காக ஏற்றுக்கொண்டார் என்றால், மனு குலத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஏதேனில் தாம் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி எல்லோரையும் தம் வசம் தம்மிடம் சேர்த்துக் கொள்ளும், இரு திறத்தாரையும் தம்மிடம் சேர்த்துக்கொள்ள என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல பரலோகத்தில் இருப்பதிலும் பூலோகத்தில் இருப்பதிலும் ஒன்றாக்க அவர் இவ்வளவு பாடுகளையும் பட்டார். இவ்வளவு அநீதி இழைத்தும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நமக்காக, நம்மில் வைத்த அன்புக்காக, அது யாராக இருந்தாலும் சரி, யோவான் 3:16 சொல்வது போல தேவன் தம்முடைய ஒரே குமாரன் விசுவாசிக்கிறன் எவனாயிருந்தாலும் சரி, அவன் கெட்டு போகக்கூடாது, அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஒரே காரணத்தினால், ஒரே மிகப்பெரிய பேரன்பினால் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக சிலுவையில் கொன்று அவர் மேல் பாவத்தை ஏற்றி அந்த பாவத்தை இயேசு கொன்று நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுவித்து தம்மிடம் சேர்த்து கொள்ளவே இவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு வேதனைகளையும் அனுபவித்து நம்மை மீட்டு கொண்டார். தாம் எடுத்த காரியத்தில் அவர் வெற்றி சிறந்தார். பாரசீக பேரரசை சாபித்த பேரரசர் கோரேசு ஒருமுறை ஒரு நாட்டின் இளவரசர் ஒருவரையும் அவரது குடும்பத்தினரையும் சிறைப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் அவருக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட போது மன்னர் அந்த கைதியிடம், நான் உன்னை விடுவித்தால் எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டார். என்னுடைய செல்வத்தில் பாதி என்பது அவரது பதிலாக இருந்தது. நான் உன் குழந்தைகளை விடுவித்தால் என்ன தருவாய் என்று போலீஸ் மறுபடியும் கேட்டதற்கு, என்னிடம் உள்ள அனைத்தையும் தருகிறேன் என்று அவன் கூறினான். நான் உங்கள் மனைவி விடுவித்தால் என்ன தருவாய் என்று போலீஸ் மறுபடியும் கேட்க, அரசே, நான் என்னையே கொடுக்கிறேன் என்று அந்த இளவரசன் கூறினான். போரிஸ் மன்னன் அவனுடைய பக்தியால் மிகவும் நெகிழ்ந்து அவர்கள் அனைவரையும் விடுவித்ததாக கூறினான். அவர்கள் வீடு திரும்பியதும் இளவரசர் தன் மனைவியிடம், போரிஸ் ஒரு அருமையான மனிதர் அல்லவா என்று கேட்டான். அவள் தன் கணவன் மீதான ஆழ்ந்த அன்பான பார்வையுடன் அவனிடம் சொன்னாள். ஆனால் அவன் சொன்னான், நான் அதை கவனிக்கவில்லை. எனக்காக உங்களையே கொடுக்க தயாராக இருந்த உங்கள் மீது மட்டுமே என் கண்களை வைத்திருந்தேன் என்று அவள் சொன்னாள். அதுபோலதான் பிரியமானவர்களே, மிகவும் ஆழ்ந்த அன்பு நம் மீது இயேசு வைத்ததினால், தேவன் வைத்ததினால் தம்மை தாமே சிலுவையில் கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருபையை, இரக்கத்தில் நாம் எப்போதும் நன்றி உள்ளவர்களாகவே நமது விசுவாசத்தின் மூலமாக நாம் தேவனுடன் நெருங்கி ஜீவிக்கும் ஜீவித்தின் மூலமாக பிறருக்கு, புறஜாதியாருக்கு சாட்சியாக நம்மை வெளிப்படுத்தும். நமக்குள் அவர்கள் கிறிஸ்துவை பார்க்கட்டும். நம்மேல் தேவன் செலுத்திய அன்பை அவர்கள் கண்டு அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவராஜ்யத்துக்கு பிரவேசிக்க நம்மை நாமே சாட்சிகளாய் மாற்றுவோம். நம்முடைய பாவங்களுக்காக மறுத்து இயேசு கிறிஸ்துவை நாம் சரியான முறையில் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லது இயேசுவிடம் நாம் இதுவரை சரியாக திரும்பவில்லை என்றால், நம்முடைய பாவங்களிலிருந்து சரியான முறையில் மனம் திரும்ப நம்மால் முடியவில்லை என்றால் அதை அவரிடமே சொல்லி ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நாம் அவருக்கு நம் வழி ஒப்புவிக்கும் போது நம்மை காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஷாலோம்.